அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள். அவரை போற்றுவோம், வணங்குவோம். அவர் தமிழகம் இருக்கும் வரை அவர் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும். அவருடைய பிறந்த நாளில திருச்சியில அவருக்கு சிலைக்கு மாலை அணிவித்ததில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேமுதிக சார்பாக அண்ணா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் அதுதான். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு 234 தொகுதிகளுக்கும் நம்ம சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கோங்க. அந்த வகையில திருச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய கள ஆய்வு, அதாவது உள்ளம் தேடி இல்லம் நாடின்னு நிர்வாகிகள் சந்திப்பு, பூத் கமிட்டி அமைத்தல், BL2 அமைத்தல் என்று எங்க கழக வளர்ச்சியை நோக்கி ஆலோசனை கூட்டம் முடிச்சிட்டு, அதே போல இன்னைக்கு திருச்சியில இருக்கின்ற மணப்பாறை, முசிறி போன்ற தொகுதிகளில ரத யாத்திரையும் முடிச்சு, நேத்து கட்சியினுடைய 21வது ஆண்டு விழா. அதனால மணப்பாறையில ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறோம். இப்போ நாங்க தஞ்சாவூர் ஒரத்தநாடு போறோங்க. தஞ்சாவூர் முடிச்சு அந்த ஏரியா முழுக்க இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு மொத்தம் 2 ரோட் ஷோ, ஒரு மீட்டிங் இருக்கு. எல்லாம் முடிக்க எப்படி ஒரு 12 o'clock ஆயிரும். ஸோ இங்க அண்ணாக்கு இன்னும் பிறந்த நாள் என்பதனால அவர் சிலைக்கு மாலை அணிவித்துட்டு எங்க பயணத்தை தொடரும். அவ்வளவுதான். சவால்னா என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைச்சிருக்கிற 3 கட்சி தமிழ்நாடு முழுக்க நான் சொல்றேன். ஒன்னு ஆளும் கட்சி, எதிர்கட்சி, இன்னொன்னு தேசிய முற்போக்கு திராவிட கழகம். பூத் கமிட்டி என்பது ஒரு கட்சியின் ஆணிவேர். அது ரெடியானதான் நமக்கு தேர்தலுக்கு தயார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒண்ணு. BL2 என்பது கலெக்டரேட்ல நமக்கு போட்ட அந்த பூத் கமிட்டி எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட ஒப்புதல் ரசீது வாங்கும் போது, எல்லா தொகுதியிலையும் அந்த ஒப்புதல் ரசீது வரும்போது அது ஒரு அங்கீகாரம் கட்சிக்கு. தலைவர்கள் வரும்போது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, பர்டிகுலர் அவருக்கு கொடுத்துருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் பிரச்சாரம் நடத்துகிற விதம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதிர்கட்சி ஆளுங்கட்சி அவர் எதிராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி கிடையாது. இதே திருச்சிக்கு தான் அவரும் வந்தாரு. அது நம்ம ஒரு நடிகராக அவர் 25 வருஷம் கடுமையா உழைச்சதின் விளைவாக இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம். ஸோ அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிச்சயமா அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நாங்க கேப்டன் கூட 1990 இருந்தே இதெல்லாம் நாங்க பார்த்து பழகிட்டோம். அதனால இன்னைக்கு விஜய் பாக்குறவங்களுக்கு புதுசா இருக்கும். உங்க எல்லாரும் சீனியர் ஜேர்னலிஸ்டா இருந்தா உங்களுக்கு தெரியும் கேப்டன் வரலாறு. அதனால ஒரு உச்ச நட்சத்திரம், மக்களால் விரும்பப்படுபவர்களுக்கு இது மாதிரி கூட்டம் கூடுவது இயற்கை. அதை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா பண்ணியிருந்தா அவங்க இன்னும் சிறப்பா பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரே நாள் 3 தொகுதிங்கிறாரு. ஸோ அதனால அவங்களால ரீச் பண்ண முடியல. அதனால இதெல்லாமே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பப்ளிக் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம், போக முடியலன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருக்காக வெயிட் பண்ணவங்க எங்களால் அவரை பார்க்க முடியலன்னு ஒரு பக்கம். இதெல்லாம் வரும். இதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயம்தான். இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக கிரௌட் வரும்போது இது எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாமே அந்த எதிர்ப்பு ஆட்டினாங்க. அவங்க சொல்லும் போது விஜயகாந்த் அவர்கள் அவர் இதே நிலைமை தான் அவர் ஆரம்பிச்சாரு, அவர் என்ன நிலைமை ஆனார்னு பாத்தீங்கன்னா அதே நிலைமை தான் விஜயம் ஆவாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பதில காட்டமா தெரிஞ்சு நான் அப்படிதான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் யாரு 2 பேரை எதிர்த்து சொல்றாரு, ஒன்னு திமுக, இன்னொன்னு BJP. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன விஜய தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க? அதனால அவங்க அப்படிதான் குறை சொல்லுவாங்க. என்ன கேப்டனுக்கு என்ன குறைஞ்ச வருஷத்திலேயே முதல் ஆண்டிலேயே 8.33% ப்ரூஃப் பண்ணார். அடுத்த தேர்தலில் பார்லிமெண்ட்ல 10.33 ப்ரூஃப் பண்ணார். குறைந்த கால வருஷங்களிலே எதிர்கட்சி தலைவரா ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அதனால கேப்டனை மற்றவங்களோட கம்பேர் பண்றது எனக்கு தெரிஞ்சே அது தவறான ஒரு கண்ணோட்டம், அது தவறான ஒரு விஷயம். கேப்டன் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஏன்னா அவர் தானாக கட்சி ஆரம்பித்து சுயம்பா உழைத்து ஒரு கட்சி தேமுதிக. அதனால கேப்டனை யாரோடையும் கம்பேர் பண்ணவே கூடாது. இல்ல இதுல
நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்களாவே நம்ம மாறுவோன்றது ஒரு இது இருக்கு. ஸோ அவர் ஏன் அப்படி அவர் கேப்டன்ல தான் மனசுல வச்சு பேசுறாரான்றது நம்மளுக்கு தெரியாது. அவர் சொல்றதை வச்சு நீங்களா யூகங்களா கேக்குறீங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே விஜய் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியது விஜய் தான். அதை விட்டு எங்களை மாதிரி ஆளுங்க கிட்டே அதை பத்தி நீங்க தொடர்ந்து கேள்வி கேட்கறீங்க. முதல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தவறான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே 2 வாட்டி சொல்லிட்டேன், விஜயை பத்தியும் கூட்டணி பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க. பல இடங்களில் பல இடத்துல நான் அதை பத்தி சொல்லியாச்சு அப்படின்னு. நீங்க அதே தான் கேக்குறீங்க. தொண்டர்கள் நீங்க சந்திச்சிருக்கீங்க, கூட்டணி எல்லாம் நீங்க மாநாடு அப்ப அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கு? அவங்க உங்கள்கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்? அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. தலைமை ஒரு முடிவு எடுத்தா நல்ல முடிவா இருக்குன்றது அவங்க அதெல்லாம் இல்ல. இப்போதைக்கு நம்ம கட்சி வளர்ச்சியை மட்டும் போக்கஸ் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுல முழு கவனம் செலுத்தி இப்ப ஒரு 80% எல்லா இடத்துலயும் முடிச்சிட்டாங்க. இன்னும் இருக்கிற ஒரு 20% இந்த மாசத்துக்குள்ள முடிக்கிற வேலையில அவங்க மும்முரமா இருக்காங்களே கண்டி மத்த எதுவும் இல்ல. அடுத்து ஜனவரி 9 மாநாடு, அந்த மாநாட்டை எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்கு இப்ப இருந்தே எல்லாரும் அந்த வேலையில இருக்காங்க. அதனால கூட்டணி என்பது தலைமை முடிவெடுக்கும் என்பது அவங்களுக்கு தெரியும். என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடியவங்க அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து ஒருங்கிணைக்கணும்ன்ற முயற்சியில பாஜகவும் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க சார்பாக உங்கள்கிட்ட எதுவும் பேச்சுவார்த்தைகள் எதுவும் தொடங்கியிருக்காங்களா? எங்களுக்கு எல்லா கட்சியும் நண்பர்கள் தாங்க, சரிங்களா? அதனால நாங்க கூட்டணி அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள போகல. அது வரட்டும், அதுக்கான டைம் இன்னும் நிறைய இருக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எங்க கட்சியை நாங்க டெவலப் பண்ணோம். முதல்ல கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல். எனவே எங்க வளர்ச்சி எங்க கட்சியை தான் நாங்க போக்கஸ் பண்றோம். கொஞ்ச நாள் எங்களுக்கு டைம் வேணும். இல்ல, தவறான ஒரு முன்னுதாரணங்க. இன்னைக்கு அண்ணாக்கு பிறந்த நாள். இங்க அண்ணா சில பக்கத்திலேயே மது விக்கிறாங்கன்னா அப்புறம் இதை விட நாம என்ன சொல்லணும்? இத ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம். ஆக்சுவலா இப்ப என்ன டைம்? 10:15 தான் ஆகுது. அதுக்குள்ள யார் இவங்களுக்கு டாஸ்மாக் கடைகளை திறக்கிற உத்தரவு யார் கொடுத்தாங்க? சோ இதெல்லாம் கவர்மெண்ட்டும் காவல்துறையும் நிச்சயமாக கண்டிக்கணும். அந்த மாதிரி நபர்களை கட்டாயம் தண்டனைக்குள்ளாக்கணும். அப்பதான் இது மாதிரி விஷயங்கள் கண்டினியூ ஆகாது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அண்ணா சிலைக்கு எதிரிலேயே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இதை விட வெட்கக்கேடு ஒன்றும் கிடையாது.